வணக்கம் சார். வணக்கம்மா. வர 27ஆம் தேதி சனி வக்ரம் அடையுது. இந்த சனியோட வக்ர பயிற்சி மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களையும் பாதிப்புகளையும் தரும்னு சொல்லுங்க. மேஷ ராசிக்கு வக்ர சனி என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்குது. அப்போ ஒரு ராசிக்கு 12ஆம் இடம், அதே ராசி, அதுக்கப்புறம் 2ஆம் இடம், இது வரக்கூடிய காலகட்டங்களை வந்து நம்ம ஏழரை சனி அப்படின்னு சொல்லுவோம். ஏழரை சனிங்கிறதுல 2-3 விதமான சனி இருக்குது. முதல் ரவுண்டு வரக்கூடிய சனி, 2வது ரவுண்டு வரக்கூடிய சனி, 3வது ரவுண்டு வரக்கூடிய சனி அப்படின்னு எடுப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து வேறு ஒரு மாற்றத்தை வந்து நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கக்கூடியது. அதுதான் வந்து இந்த ஏழரை சனிங்கிறது. நம்ம லைஃப்பில் வந்து நம்மளை ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி நமக்குள்ளே வந்து சில தாக்கங்களை ஏற்படுத்தி, சில நெருக்கடிகளை ஏற்படுத்தி, அதுக்கப்புறம் ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு போகும். ஏன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய சனி வந்து எல்லா ராசிகளுக்குமே மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப கொஞ்சம் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அது ஏற்படுத்துமானா கண்டிப்பாக ஏற்படுத்தாது. இப்போ இருக்கக்கூடிய சனி எந்தெந்த இடத்தை பார்க்கறது, அந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது. அப்போ வந்து மேஷத்துக்கு 12ஆம் இடம்னா மேஷராசிக்காரர்களுக்கு வந்து மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது, அது மேலே சனி கிராஸ் பண்ணும்போது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுதான் வந்து ஓரளவு துல்லியமாக சொல்லலாம். மற்றது வந்து பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தையும் நம்ம பார்த்து பலன் சொல்ல முடியாதுங்கிறதுனால மேலோட்டமாக சொல்லிக்கிட்டு வரும். அப்படி பார்க்கும்போது ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து வெளிநாடுகளால் வந்து தொழில் வாய்ப்புகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கும். ஏன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி, 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி சனி. அது 12ஆம் வீட்டில் மறையும் போது 10ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருந்தால் என்ன, வெளிநாட்டிலேருந்து தொழில் வாய்ப்புகள் அதிகமாக அவர்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் இங்கே இருந்தால் அதற்காக ஒர்க் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு சூழலை வந்து அது ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் இல்லையா. இதில் வந்து தற்காலிகமாக ஒரு சுணக்கம் இருக்கும் டிசம்பர் மாதம் வரைக்கும். சரி, இது மட்டும்தான் தருமா அப்படின்னு பார்க்கும்போது, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியும் சனி தானே. இந்த 11ஆம் அதிபதிங்கிறது மேஷத்துக்கு பாதகாதிபதி. அவர் 12ஆம் இடத்தில் மறைந்திருப்பதனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு ராசிக்குரிய பாதகாதிபதி மறையும் போது வந்து அது வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ஒரு கெட்டவங்க நமக்கு எதிரி வந்து அழியும் போது நமக்கு ஒரு வகையில் பலம் தானே, இனிமேல் வந்து அவன் நம்மளை திரும்ப அடிக்க மாட்டான் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்ல. அந்த மாதிரியான நன்மைகள் வந்து இந்த ராசிக்கு உருவாகிருக்கும்ல. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சனியோட வக்ர காலகட்டங்களில் அது கொஞ்சம் பாதிக்கப்படும். என்ன தான் வந்து சனி வந்து 12ஆம் இடத்தில் இருந்தாலும் அதற்கு வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் குருவோட பார்வை கிடைக்கிது. அதனால் வக்ர சனி வந்து பெரிய அளவுக்கு யாருக்கும் பெரிய கெடுதலையெல்லாம் செஞ்சிட முடியாது அப்படிங்கிறத முதல்ல கணக்கு எடுத்துக்கணும். எப்படின்னா சனி வந்து இருக்கிற இடத்தையும் டிஸ்டர்ப் பண்ணும், பார்க்குற இடத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுங்கிறது வந்து ஒரு பொதுவான பலன். அப்போ மேஷராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குன்னா தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். மற்ற விஷயங்கள் இந்த 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட நெகட்டிவான விஷயங்கள்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணிவிட்டு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கட் பண்ணியிருக்கோம். இப்போ குரு பார்வை கிடைச்சிட்டு இருக்கிறதுனால அதோட நெகட்டிவான தன்மைகள்லாம் நிறைய இழந்து போய் தானே இருக்கும். அதனால் வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் தான் அந்த சனியோட நெகட்டிவ் பலனை வந்து அவங்க பார்க்க முடியுமே தவிர, அது இடையில வரைக்கும் இந்த சனி வக்கரத்தோட நெகட்டிவ் பலன் வந்து பெரிய அளவுக்கு மேஷராசிக்கு மட்டும் இல்லை, எந்த ராசிக்குமே பெரிய அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் அது என்னென்னலாம் பண்ணணுங்கிறத நம்ம சொல்லணும். அடுத்தது பார்க்கும்போது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனியோட பார்வை இருக்குல்ல, அது 3ஆம் இடம். 3ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மேஷத்துக்கு 2ஆம் இடம் ரிஷபத்தில் விழுறதுனால 2ஆம் இடம்ங்கிறது நேரடி வருவாயை குறிக்கக்கூடியது. அடுத்தது வந்து குடும்பம், தனம், வாக்கு, கல்வி, குடும்பம், கண்ணு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு வருவாங்க. அடிப்படை கல்வி கூட ஸ்கூலிங் இருக்குல்ல, 1ஆவதுலேருந்து 6ஆவது வரைக்கும், அது கூட 2ஆம் இடத்தை தான் குறிக்கும். அப்போ வருவாய் வரக்கூடிய இனங்கள் வந்து ஓரளவு பாதிக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா வருவாய் வந்து ஓரளவு கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துலேருந்து அது 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த வருவாய் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னா தேவையான அளவுக்கு கிடைச்சிருக்காது. அதுக்குன்னு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்காது, தேவையான அளவுக்கு கிடைச்சிருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்கரமான காலகட்டங்களில் ஓரளவு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. குருவோட பார்வை சனி மீது விழும்போதே கொஞ்சம் மாறிட்டால் கூட இப்போ வக்கரமாகி இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு வந்து சனி வந்து அந்த இயக்கத்தை செயல்படுத்த முடியாதுங்கிறதுனால வருவாயால் பாதிக்கப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு திரும்ப இந்த 4-5 மாதங்களில் வருவாய் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். குடும்பத்திலே பார்த்திங்கன்னா ஒற்றுமை இல்லாத அளவுக்கு, அதாவது ஒரு வேலை கூட உட்காந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிட முடியாத சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கு உருவாகிருக்கும்ல, அந்த சூழ்நிலைகள்லாம் மாறி இந்த வக்ர சனி
காலகட்டத்தில் குடும்பத்தோடு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசி சிரித்து ரசித்து ஒரு நிகழ்ச்சியில் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்தது பார்க்கும்போது தங்க வெள்ளி நகைகள்லாம் இருக்குல்ல, இது போல் வந்து தங்க வெள்ளி நகைகள் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வந்து சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. வக்ர நிவர்த்தி வரைக்கும் இந்த காலகட்டத்தை வந்து மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் பக்குவமாக பயன்படுத்திக்கணும். அடுத்தது பார்க்கும்போது மேஷராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட பார்வை 6ஆம் இடத்துல விழுது. 6ஆம் இடத்துல விழும்போது என்னாச்சுன்னா, 6ஆம் இடத்துக்கு வந்து ஒரு பாவக்கிரகங்களோட பார்வை கிடைத்தாலே என்ன நடக்கலாம்னா, அந்த கடன் கட்டுக்கடங்கி இருக்கும், நோய் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது, நமக்கு எதிர்ப்புகளை உருவாக்கினவர்கள்லாம் ஓரளவு கட்டுக்கடங்கி இருப்பார்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா. இப்போ என்ன ஆகும்னா, அந்த சனி வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் மாறும். ஒன்றுமே கிடையாது, அந்த தோசையை திருப்பி போடுறது தான். அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தியான பிறகு திரும்பவும் பழைய மாதிரி தோசையை திருப்பி போட்டுடும், அவ்வளோதான். அப்போ பார்த்திங்கன்னா கடன் கொடுத்தவர்கள் சில பேர் வந்து கொஞ்சம் நச்சரிக்க ஆரம்பிப்பாங்க. ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏதாவது நோய் நொடிகள் இருந்தால் அதோட தாக்கம் வந்து சற்று கூடும். எல்லாம் ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் தான் அப்புறம் மாறிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்மளுடைய எதிர்ப்பாளர்களோட கை வந்து சில இடங்களில் ஓங்கி இருக்கும். எல்லாமே கட்டுக்குள்ளே தான் இருக்கும், இருந்தாலும் வந்து நமக்கு எல்லாமே கொஞ்சம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதனால் இந்த 4 மாதத்தில் வந்து அவர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தாமல் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் விட்டுட்டாலே நமக்கு வந்து இருக்கக்கூடிய மன உளைச்சலில் வந்து பாதி குறைஞ்சிடும். இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அடுத்து சனியோட பார்வை மேஷராசிக்கு 9ஆம் இடத்துல கிடைக்கிது. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். பாக்கியம்ங்கிறது ஒன்றும் இல்லை, அடிப்படை தேவைகள், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுக்கு போராட்டம் இல்லாமல் இருக்கிறது தான் கொடுக்கறது 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துல வக்ர சனியோட பார்வை தானே. அப்போ ஏற்கனவே வந்து சொல்லுவாங்கள்ல, தூங்குறதுக்கு நேரம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாமல் ஏதோ ஒரு டென்ஷனில் ஓடிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு ரிலாக்ஸாக சாப்பிடுவாங்க. தேவையான நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க, ஒர்க் பண்ணுற நேரத்தில் ஒர்க் பண்ணுவாங்க. இன்னும் பல பேர் பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டு கல்விகளுக்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப தடையாக இருக்குது பாரு, அவர்களுக்கு வந்து வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் போய் கல்வி கற்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா உயர்கல்வி, சில எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உயர்கல்வி படிப்பதற்கு இங்கேயே சில வாய்ப்பு கிடைக்கும். அப்படியும் இல்லாத பட்சத்தில் ஒரே இதில் படிச்சிருந்தா கூட இன்னொரு உயர்கல்வி நிறுவனங்கள், இந்த நிறுவனத்தில் படித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, அதுபோல் சில வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவாங்க. தந்தை, அந்த மாதிரி தந்தை வழியில் இருக்கக்கூடிய யாராவது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க ரெக்கவரி ஆகி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தந்தை வழி சொத்துக்கள் இது வரைக்கும் வராமல் இருந்திருந்தால் அவர்களுக்கும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 3 வச்சு தான் வந்து சனி இருக்கிற இடம், சனி பார்வை செய்யக்கூடிய இடம் மேஷத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன். பொதுவாக பார்க்கும்போது வெளிநாடுகளால் எதிர்பார்க்குற சில விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போகும். வருவாய் தடைப்பட்டிருந்தால் மீண்டும் வந்து அந்த வருவாய் வந்து வரத் தொடங்கிவிடும். 6ஆம் இடத்துல வந்து சனியோட பார்வை வக்கரமாகிறதுனால கொஞ்சம் வந்து எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் தலையெடுக்கிற மாதிரி இருந்தாலும் அதை கண்டு கவலைப்பட வேண்டிய, அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. அடுத்தது தந்தை வழி, அதுக்கப்புறம் வெளிநாட்டு கல்வி, இது போன்ற விஷயங்கள் ஏதாவது தடை ஏற்பட்டிருந்தால் அது திரும்பவும் ரெக்கவரி ஆகி போயிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். சில பேருக்கு வெளிநாட்டு குடியுரிமையை எதிர்பார்த்து காத்திருக்காங்கல்ல, இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த ஒரு சிலருக்கு வந்து இப்போது அந்த குடியுரிமை கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகரிக்கும். எப்படி பார்த்தா கூட மேஷராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு குருவோட பார்வை கிடைத்து கொண்டிருப்பதால் பெரிய அளவுக்கு பாதிப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அக்டோபர் 31ஆம் தேதி குரு அதிசாரம் ஆகுறதுங்கிறதுனால நம்ம அந்த மாதத்தையே விட்டுடலாம். நவம்பர் மாதம், அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் ஒரு ஃபஸ்ட் வீக்கு, இந்த 35-36 நாட்கள் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும். நெகட்டிவான பலன் நடக்கிறவர்களுக்கு வந்து நல்லது, பாசிட்டிவான பலன் நடக்கிறவர்களுக்கு அது சின்ன சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்கெல்லாம் எதுக்கும் கவலைப்பட வேணாம். மற்றபடி எப்போதும் அவங்க செய்யக்கூடிய வேலையை செய்துட்டு இருந்தாலே போதுமானது அப்படின்னு தான் மேஷராசிக்காரர்களுக்கு வக்ரசனி தரக்கூடிய பலன்கள். மேஷராசிக்கு வக்ரசனி என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, மேஷராசிக்கு வக்ரசனி என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். ரிஷபராசிக்கு வக்ரசனி என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.